என் பேரு மோட்சம்மா. நான் தங்கச்சி மடம் வந்து 30-35 வருஷம் ஆகுது. வீட்டுக்காரவங்க கடலுக்கு போனாப்புல வெள்ளத்துல இறந்துட்டாங்க. ஷூட்டிங்கில் இறந்துட்டாங்க. எனக்கு 2 பயலும் 3 பொம்பளை பிள்ளையும் இருக்கு. ஊனமுற்ற பிள்ளைய 2 பிள்ளை நல்ல பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கு. எல்லாரும் நான் வச்சிருக்கிற இடத்துக்கும் வீட்டுக்குன்னு ஆசைப்படுறாங்களே ஒழிய என்னைய பார்க்கறதுக்கு யாரும் இல்லை. சென்சின்னு என் மக ஒருத்தி இருக்கா எனக்கு. அவங்க மூலியமாக தான் என்னைய தாடியை பார்க்க வச்சா. கடைசியில் தாடிகிட்ட ஒப்படைச்சி தாடிகிட்ட இருந்து எனக்கு உணவு வாங்கி கொடுத்துக்கிட்டு என்னைய வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ மாத்திரை நான் அவங்கள்ட்ட தான் வாங்கினால கடையில் மெடிக்கலில் வாங்கி சாப்பிட்றதுக்கு என்னால் முடியலை. இப்போ 4 வருஷமா அந்த தாடி வந்து என்னைய மாதந்தோறும் எனக்கு அரிசி சாமாங்க வாங்கி கொடுத்துட்டு இப்போ நான் ஆஞ்சி பண்ணி 3 வருஷம் ஆகுது. இப்போ அதுக்கு மாத்திரை மாதம் நான் 5000 ரூபா செலவழிச்சு போக முடியாத சூழ்நிலையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுனால என்னுடைய மாத்திரை செலவையும் அவங்கள்ட்ட ஒப்படைச்சி தாடி 4 வருஷமா எனக்கு அரிசி சாமான் மல்லிகை சாமான் எல்லாம் கொடுத்து என்னைய பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த டேடிகிட்ட தான் நான் மல்லிகை ஜாமான் அரிசி எல்லாம் வாங்கி நிம்மதியாக உணவு கஞ்சி குஞ்சிக்கிட்டு இருக்கேன். கடவுள் மாதிரி எனக்கு டேடி எனக்கு இந்த வழியை காட்டி நல்ல உனக்கும் டேடி நியமாக நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன்.